மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7/4/2026 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் இறுதி வரைக்கும் கேளுங்க. முக்கியமான ஒன்று, மறக்காமல் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வந்து எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க. ஏன்னா இப்போ அடிக்கக்கூடிய வெயில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் 40 டிகிரிக்கு மேலே தொடப்போகுது. ஒரு நிமிஷம். எனக்கே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணி தான் வடிக்குது. நம்ம அறுவடை விவசாய சொந்தங்கள் மற்றும் நம்ம விவசாய சொந்தங்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே எங்கே சென்றாலும் கையில் வந்து நம்ம சொன்ன மாதிரி தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க, சரிங்களா? தண்ணீர் பாட்டில் ரொம்ப முக்கியம், அதை வந்து மறந்துடாதீங்க. எங்கே சென்றாலும் ஊருக்கு போகிறீங்க இல்லை வண்டியில் போகிறீங்க, எங்கே போனாலும் நீங்கள் வந்து தண்ணீர் பாட்டில் ரொம்ப முக்கியம், சரிங்களா? மறக்காம கொண்டு போங்க. இப்போ வந்து இதில் இந்த அறிக்கையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த மாதம் அதாவது ஜூன் முடிய மே இறுதி முடிய கோடைக்கால மழைப்பொழிவுகள் எப்படி இருக்க போகுது. தற்பொழுது கடலுடைய டெம்பரேச்சர் வேறு உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் மழை பொழிவுகள் எப்படி அமைய போகுது, வறட்சியா, மழை வெள்ளமா, இல்லை அதிகமான மழையா, இல்லை குறைவான மழையா, எல்லாவற்றையும் நம்ம வந்து இந்த அறிக்கையில் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து முழுமைக்கும் கேளுங்க. எல்லாவற்றையும் தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தற்பொழுது பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் ஒவ்வொரு ஆண்டாக, அதாவது எப்போயாவது ஒரு வாட்டி தான் இந்த எல்லினோ அப்படிங்கிறது உருவாகும். எல்லினோ உருவானால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லினோ உருவானால் அது வந்து மழை தராது, இந்தியாவிற்கு வறட்சி தரும். இந்தியா மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு வறட்சி தரும் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த எல்லினோ. இந்த எல்லினோவில் பார்த்திங்கன்னா பல வகைகள் படும். அதாவது எல்லினோ அப்படிங்கிறது இப்போ தான் உருவாகிட்டுருக்கு. இது வந்து பல வகைகள் இருக்குங்க. அதாவது குறைவான ஒரு எல்லினோ, ரெண்டாவது சற்று தீவிரமான எல்லினோ, மூணாவது இருக்க பாருங்கள். இந்த மூணாவது தான் மிக வலிமை கொண்ட ஒரு எல்லினோ. இந்த மிக வலிமை கொண்ட எல்லினோ உருவானால், அதாவது வட அமெரிக்கா பக்கம் தென் அமெரிக்கா பக்கம் வெப்பநிலை 30 டிகிரிக்கு மேலே கடலில் அதிகரித்து, பசிபிக் பெருங்கடல் மற்றும் நம்ம இந்திய பெருங்கடலில் வெப்பநிலை -25 டிகிரி கீழே குறைஞ்சிச்சுன்னா அது வந்து மிக வலிமை கொண்ட ஒரு எல்லினோவாக அழைக்கப்படும். அப்படி மிக வலிமை கொண்ட ஒரு மூணாவதாக உருவானால் இந்தியாவில் மழை பெய்யாது. இந்தியா மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்காது. எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு எப்போயாவது ஒரு முறை மட்டுமே மழை பெய்யும். அது என்னைக்காவது ஒரு மாதம், அது ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாள் மழை இருக்கும், அவ்வளோதான். ஒரு வருஷத்தில் தீவிரமான ஒரு வலிமை கொண்ட எல்லினோ உருவானால் அது பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு வாட்டி மழை பெய்யும். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது இப்போ உருவாகிட்டு இருக்குது. இப்போ வந்து எல்லினோவாக உருவாகுது. இது வந்து இன்னும் 2வது ஒரு நிலைமையாக இன்னும் அடையவில்லை. இப்போ தான் எல்லினோ அப்படிங்கிறது உருவாகி வருகிறது, அவ்வளோதான். இது வந்து வலிமை கொண்ட ஒரு எல்லினோவாக மாறவில்லை, இது தீவிரமான ஒரு எல்லினோவாக உருவாகவில்லை. ஆனால் இப்போ கடலுடைய சோதனைப்படி பார்த்தோம்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கூட வெறும் 30 டிகிரி கடல் வெப்பம் தான் இருக்குது. ஆனால் நம்ம பசிபிக் பெருங்கடலை விட தற்போது நம்ம தமிழகம் கடற்கரை ஓரம், அதாவது மன்னார் வளைகுடா பகுதியில் 31 டிகிரி கடல் வெப்பம் உயர்ந்து விட்டது. மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் 31 டிகிரிக்கு மேலே கடலுடைய டெம்பரேச்சர் தற்பொழுது படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த கடல் வெப்பம் உயர என்ன ஆகும்னா புயல்கள் உருவாகும், சுழற்சிகள் உருவாகும், மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் உருவாகும். இதுதான் காரணம். மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் ஒரு புயல்கள் உருவாகணும்னா 28 to 29 டிகிரி இருந்தாலே போதும். இப்போ வந்து 31 டிகிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா மழை தரக்கூடிய சுழற்சிகள் உருவாகலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மே மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ஒரு மழை வந்து கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது, சரிங்களா? அதிகமான வெயிலும் இருக்கும், கவனிக்க, அதிகமான வெயிலும் இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு வாரம் மழை பெய்யும். அது வந்து ஒரு 48 மணி நேரம் மழையாக இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கோடைக்கால புயல் வந்து வேறு உருவாக போகுது. ஏன்னா 31 டிகிரி வெப்பம் ஆயிடுச்சு. இதனால் கோடைக்கால புயல் வந்து ஒடிசா நோக்கி செல்லுமா இல்லை நம்ம தமிழகம் நோக்கி வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம தமிழகம் நோக்கி ஒரு தாழ்வு பகுதியாக வரலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணிச்சிருக்கோம், ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் அது வந்தாலும் வரவிட்டாலும் கூட நம்ம தமிழகத்திற்கு அடுத்தடுத்த சுற்றுகள் மழை பொழிவுகள் இருக்குது. கோடைக்கால மழை வந்து சிறப்பாக இருக்கிறது, காத்திருக்கிறது, கவலை வேண்டாம், சரிங்களா? நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்யும். நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா சூறாவளி காற்று, இடி மின்னல், அதே போல்
இந்த கோடை மழை பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வாழை மரங்கள் சாயும், முருங்கை மரங்கள் சாயும். அது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் நம்ம சொன்னதான். கோடைக்கால மழை வந்து மகிழ்ச்சியும் தரப்போது, அதிகமான பாதிப்பும் கொடுக்கும். நம்ம வந்து சொன்னதான். நம்ம அறிவித்ததுபடி தற்பொழுது மிக சிறப்பாக நம்ம தமிழகத்தில் கோடைக்கால மழை வந்து எப்போலாம் பெய்யுதோ அப்போ வந்து பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் வாழை விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாழை விவசாயிகள், இந்த முருங்கை மரங்கள் எல்லாம் வச்சுருப்பவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாழை விவசாயிகள் வந்து கோடை காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வாழை விவசாயிகள் வந்து ஏக்கர் கணக்காக வாழை மரங்களை வச்சு விவசாயம் செய்வாங்க. அந்த வாழை மரங்கள் எல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. அதே போல் கரும்பு விவசாயிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. காற்றின் வேகம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு புயல் எப்படி கரையை கடக்கும்போது காற்று அடிக்குமோ அதே போல் காற்று வந்து ஆனால் அதில் என்ன ஒரு வேறுபாடுனா, மழை காலத்தில் புயல்கள் உருவாகி அந்த புயல் கரையை கடந்து உள்ளே போக வரைக்கும் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது வேறு. ஆனால் இந்த கோடை காலத்தில் ஒரு புயல் காற்றோட வேகம் தான் இருக்கும், ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான் அடிக்கும். அது வந்து 48 மணி நேரம் இரவு முழுக்க அந்த புயல் கரையை கடக்க அடிச்சுட்டே இருக்கும் காற்று, அது வேறு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் வெறும் 10 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு 2 நொடி தான், ஒரு 10 கண்ணிமிக்க நொடியில் காற்று அடிக்கும். ஆனால் அந்த காற்று வந்து மரங்களை சாய்க்கும். அதிகமான எவ்வளோ பெரிய மரமாக இருந்தால் சாய்ச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு மிக வலிமை கொண்ட ஒரு காற்றாக தான் இந்த வருஷம் அடிக்க போகுது. அதுவும் மழை பெய்யும் போது, சூறாவளி காற்று அடிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து மழை கிடைக்குமா இல்லை வறட்சி ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வறட்சி கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படப்பட்டாலும் கொஞ்சம் ஏற்படும். ஆனால் அதிகமாக வறட்சி இருக்காது. மழை வந்து அப்பப்போ பெய்யும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, வறட்சியான நிலை ஏற்பட்டாலும் அப்பப்போ மழை பெய்யும் போது என்னன்னா அதிகமான ஒரு மழையாக தான் இருக்கும். அதாவது ஒரு எப்படி சொல்லுவதுன்னா, இந்த மும்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாது. இப்போ அந்த பக்கம் மழை பெய்யுது, ஈரானில் மழை பெய்யுது, அந்த மும்பையில் மழை பெய்யுது வருகிறது. இதுக்காக என்ன காரணம்னா எல்லினோ. இந்த எல்லினோ ஆண்டு உருவானே நம்ம எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த எல்லினோ ஆண்டு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு அதிர்ச்சியத்தை கொடுக்கும், ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வானிலை பலவிதமான மாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சீரான வானிலை யாராலையும் பார்த்திங்கன்னா கணிக்க முடியாத ஒரு நிலையாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கோடைக்கால புயல் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். அது வந்து வருஷம் என்ன ஆகும், வடக்கு நோக்கி போகும். ஆனால் இப்போ எல்லினோ ஆண்டு உருவாக்கினா என்ன ஆகும், திடீர்னு ஒரு டேர்ன் பண்ணி நம்ம தமிழகம் நோக்கி வரலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? புயலாக வராது, மழை தரக்கூடிய ஒரு சுழற்சியாக வரும், சரிங்களா? அதுக்கு புயலாம் கவலைப்படாதீங்க, புயல் கிடையாது, சரிங்களா? நமக்கு வந்து மழை தரக்கூடிய ஒரு சுழற்சியாக வரலாம், அவ்வளோதான், சரிங்களா? எல்லினோ ஆண்டு தற்பொழுது உருவாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் நம்ம விவசாய சொந்தங்கள் எச்சரிக்கையாக இருங்க, சரிங்களா? அதிகமான வெயிலும் அப்பப்போ அடிக்கும். ஒரு 2-3 நாள் அதிகமான அக்னி வெயில் போல் அடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழையும் பெய்யும். மழை பெய்யாமல் போகாது, மழை கண்டிப்பாக பெய்யும். உங்கள் இடத்துல கண்டிப்பாக மழை பெய்யும், மழை பெய்யாமல் போகாது. மழை ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தென்மேற்கு பருவமழை பற்றியும் வடகிழக்கு பருவமழை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்கிப் பண்ண பார்த்து செக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்மேற்கு பருவமழை நம்ம தமிழகம் மற்றும் கேரளாவில் எப்படி இருக்கும், நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் எப்படி இருக்க போகுது, பின்னாடி வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது, எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் இப்போ மழை காலத்தில் தான் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, மிக முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து செக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது அரபிக்கடல் கடலோடைய வெப்பநிலையை பொறுத்து தான் நம்ம தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது அமையும். அது மட்டும் இல்லாமல் அந்த காற்றோடைய அமைப்பு கவனிக்க, தென்மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று, அந்த காற்றில் ஈரப்பதம் மற்றும் நீராவியான காற்றாக வரணும். நீராவி காற்று, ஈரப்பதமான காற்று கேரளா வழியாக நுழைந்து அது வடக்கு நோக்கி நம்ம தமிழகம் வழியாக அது அப்படியே வங்கக்கடலில் இறங்கி அது அப்படியே ஒடிசா நோக்கி போனால் தான் அது வந்து தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கும். அது அதே போல் நம்ம கணித்ததை விட அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வருஷம்லாம் நம்ம பார்க்குறோம் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது குறைஞ்சி வருகிறது. ஒவ்வொரு வருஷம் நம்ம எதிர்பார்க்குறோம் தென்மேற்கு பருவமழை வந்து அதிகமாக பெய்யும், தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம நினைத்தால் இயற்கை வந்து வேறு விதமாக பாதையை மாற்றி வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நீலகிரி முதல் கர்நாடகா, அதாவது வடக்கு கர்நாடகாவில் மழை பெய்தால் தான் நம்ம தமிழகத்தில் விவசாயம் பண்ண முடியும். கவனிக்க, வடக்கு கர்நாடகா அதே போல் அந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மழை பெய்தால் தான்
நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான தண்ணீர் திறக்கப்படும், மேட்டூர் அணை நிரம்பும், 100 அடி எட்டும், நம்ம விவசாயிகளுக்கு அறுவடையெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு தண்ணீர் வரும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமே. ஆனால் கடந்த 2-3 வருஷங்களாக மழை வந்து அப்பப்போ பெய்யுது. ஏதோ நமக்கு வந்து அதிகமான ஒரு தென்மேற்கு பருவமழை கிடைக்கப்பட்டாலும் கொஞ்சம் அப்பப்போ மழை பெய்யுது. நமக்கு வந்து தண்ணீர் வந்து வரும் அளவிற்கு மழை பெய்யுது, அவ்வளோதான். ஆனால் கடந்த 2-3 வருஷங்களாக காற்றோடைய பாதை அப்படிங்கிறது மாறிடுச்சு. அதாவது ஒரு தாழ்வு பகுதி வடக்கு அந்தமானில் உருவானால், தென்மேற்கு பருவமழை காலத்தில் கண்டிப்பாக வடக்கு அந்தமான் ஒடிசா அருகே தாழ்வு பகுதிகள் மழை தரக்கூடிய சுழற்சிகள் உருவாகும். அந்த சுழற்சியை நோக்கி இந்த காற்று வந்து என்ன ஆகும்னா, கேரளா வழியாக கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி வழியாக தமிழகம் வழியாக நிலப்பகுதி வழியாக உள்ளே புகுந்து தென்மேற்கு அந்த மலைப்பகுதி மீது பட்டு தடுக்கப்பட்டு அந்த நீராவி ஈரப்பதமான காற்று அப்படியே தடுக்கப்பட்டு அது அப்படியே மழையாக மாறும். அந்த ஈரப்பதமான நீராவி காற்று வந்து இப்போ கடந்த 2-3 வருஷங்களாக குறைவாக தான் நுழையுது. அதிகமான நீராவி காற்று வந்து அப்படியே இலங்கைக்கு தென்கிழக்கே நுழைந்து அப்படியே அது வந்து தாய்லாந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வருஷம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை குறையாது, சற்று சராசரி என்ற அளவாக தான் இருக்கும். சரிங்களா? அதுக்குன்னு சராசரியோட குறையாது, சராசரிக்கு சற்று மிகுதியான ஒரு மழையாக தான் இருக்கும், தவிர குறைய வாய்ப்பில்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் 29 டிகிரிக்கு மேலே கடலுடைய வெப்பநிலை இருக்குது. இதனால் இந்த கடலுடைய வெப்பநிலை தற்போது அதிகமாக இருப்பதனால தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது தென்மேற்கு மற்றும் அரபிக்கடலிருந்து வீசக்கூடிய காற்று அங்கிருந்து கடலிலிருந்து அதிகமான ஈரப்பதம் மற்றும் நீராவியை கொண்டு வரும் என்பதனால இந்த வருஷம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மழை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணிச்சு சொல்லப்படுகிறது. இதனால் தயவு செய்து கவலைப்படாதீங்க, வறட்சி ஏற்படும், மிகப்பெரிய வறட்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம விவசாய சொந்தங்கள் கவலை விட்டுருங்க. சரிங்களா? மழை கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நீண்ட வாரங்களுக்கு பிறகு தான் மழை பெய்யும். சரிங்களா? 1 வாரம் விட்டு 2 வாரங்கள் விட்டு தான் மழை பெய்யும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் பெய்தோ வட இந்தியாவில் குறைந்தாலும் நம்ம தென்னிந்தியா மற்றும் கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று மிகுதியான ஒரு அளவாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. தற்பொழுது கடலுடைய வெப்பநிலை தற்பொழுது சோதனை செய்யப்பட்டதில் 30 டிகிரிக்கு மேலே கடலுடைய டெம்பரேச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லினோ வேற உருவாகிட்டு என்பதனால தென்மேற்கு பருவமழை சற்று மிகுதியான, அதாவது சராசரி என்ற அளவாக தான் இருக்கும். சரிங்களா? நீலகிரி, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், அதாவது நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வால்பாறை, தென்காசி, அதே போல் மதுரைக்கு மேற்கே, கோயம்புத்தூருக்கு மேற்கே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை என்று ஒரு அளவாக தான் இருக்கும். சரிங்களா? வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளப்பெருக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது இப்போதைக்கு ஒரு மாதம் இன்னும் இருக்குது தென்மேற்கு பருவமழைக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக தான் சொல்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? உறுதி கிடையாது. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்புனா ஒரு 60% எடுத்துக்கோங்க. 60% மட்டுமே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 100% துல்லியமான கணிப்பு அப்படிங்கிறது அடுத்த மாதம் உறுதி செய்யப்படும். சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வடகிழக்கு பருவமழை 2026 எப்படி இருக்கும். எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் இப்போ அப்படி தான் இருக்குது. என்ன சார் இது வடகிழக்கு பருவமழை வறட்சிங்கிறாங்க, எல்லினோ வேறு உருவாச்சுங்கிறாங்க, மழையை பெய்யாதுங்கிறாங்க, என்ன சார் இது, என்ன சார் மழை, நாங்கள் வந்து மழையை நம்பி தான் விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கவனமாக கேளுங்க. வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது கடலிலிருந்து வரக்கூடியது. அதாவது வங்கக்கடல், பசிபிக் பெருங்கடல் கைவிட்டாலும் நம்ம வங்கக்கடல் வந்து கைவிடாது. ஏன்னா பசிபிக் பெருங்கடல் வெப்பநிலை குறைஞ்சாலும் நம்ம வங்கக்கடல் இருக்க பாருங்கள் வெப்பநிலை, நம்ம வங்கக்கடலில் வெப்பநிலை குறைஞ்சாலும் நம்ம கவலைப்படணும். தற்பொழுது பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் 31 டிகிரிக்கு மேலே உயர்ந்து கொண்டிருக்கிறது. 30 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை உயர்ந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்னும் வடகிழக்கு பருவமழை ஏகப்பட்ட மாதங்கள் இருக்குது. இப்போ தான் நம்ம கொஞ்சம் வெறும் 40% மட்டும் தான் கணிச்சு சொல்லப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை வறட்சியா இல்லை மழையான்னு கேட்டிங்கன்னா மழை அப்படிங்கிறது இருக்குது. வறட்சியான நிலையும் ஏற்படும். அதுக்குன்னு பெரும் வறட்சி அதுக்குன்னு வாய்ப்பு கம்மி தான். பெரும் வறட்சி, அதாவது
மழையே தராமல் மழையே இல்லாத ஒரு நிலையம் ஏற்படாது, வாய்ப்பு குறைவு. மழை இருக்கும், அப்பப்போ மழை இருக்கும். சரிங்களா? தற்பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் தீவிரமான ஒரு எல்லினோ அப்படிங்கிறது உருவாகவில்லை. கவனிக்க, இன்னும் பசிபிக் பெருங்கடலில் தீவிரமான வலிமை கொண்ட ஒரு எல்லினோ ஆண்டு உருவாகவில்லை. தற்பொழுது தான் உருவாகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இது தீவிரமான ஒரு எல்லினமாக மாறணும்னா அடுத்த வருஷம் ஆகும், அதாவது 2027 தான் ஆகும். ஸோ இதனால் இந்த வருஷம் 2026 புயல்கள் உருவாகும், மழை தரக்கூடிய புயல்கள் உருவாகும், காற்று சுழற்சிகள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மழை இருக்கும், ஒரு 2 வாரம் விட்டு ஒரு வாரம் மழை இருக்கும். சரிங்களா? அதுக்குன்னு மழையே இல்லாமல் போகாது, மழை இருக்கும், மழை இருக்கும். சரிங்களா? நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வரும், அவ்வளோதான். ஸோ அதனால் தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரிகிறது, எனக்கு தெரிய வருகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பயிர்களுக்கெல்லாம் போயிருக்கேன். விவசாயிகள் படக்கூடிய கஷ்டமாக எனக்கு தெரியும். நானும் பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டு தான் இருக்கேன், இந்த எலினோ உருவாகக்கூடாது, அது வந்து லானினோவாக மாறணும்னு நான் வந்து ஒவ்வொரு நாளுமே கடலில் வந்து சோதனை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பக்கம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு டிகிரியும் அதிகரிக்குது. இது வந்து வலிமை கொண்ட ஒரு எலினோவாக மாறணும்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பக்கம் இன்னும் வெப்பநிலை உயரணும், ஒரு 30 டிகிரி மேலே அதிகரிக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் உருவாக தொடங்கியிருக்கு, இது வந்து முழுமையாக மாறவில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை பார்த்தீங்கன்னா வடக்கு வங்கக்கடலை -25 டிகிரி கீழே குறைஞ்ச வெப்பம் இப்போ வந்து படிப்படியாக உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இதனால் மழை அப்படிங்கிறது இருக்கும், கோடை மழையும் நமக்கு வந்து கிடைக்கும். 2வது தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். 3வது வரக்கூடிய அந்த கடைசியாக வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் கடைசியில் வரக்கூடியது, அதுவும் நமக்கு வந்து மழை கிடைக்கும். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம். இப்போதைக்கு கோடை மழை பொறுத்தவரை சற்று அதிகமான தீவிரமான மழை ஏற்படுத்தும். வரக்கூடிய மே மாதம் கவனமாக இருங்க, உச்சக்கட்ட தீவிரமான மழை எச்சரிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வறட்சி ஏற்படுத்தாது, மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை மழை அதிகமாக கொடுக்காவிட்டாலும் மழை என்ற ஒரு அளவாக இருக்கும். சராசரிக்கு எவ்வளோ சராசரி மழை பெய்யணும் அவ்வளோ சராசரி மழை பெய்யும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தது அறிக்கை தெரிந்தவங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள்.